வணக்கம் வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ கவுனி அரிசி கஞ்சி. தேவையான பொருள் என்னென்னு பார்த்துடலாம். கருப்பு கவுனி அரிசி, பாசிப்பருப்பு, சீரகம், மிளகு, பூண்டு, கொள்ளு, பார்லி அரிசி. வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ கடாயை அடுப்பில் வச்சு இப்போ எல்லாத்தையும் வறுத்து எடுத்துடலாம். இப்போ ஒரு 6 பூண்டு பல் வெயிலில் காய வச்சு நல்லா எடுத்துக்கோங்க. இதை நல்லா வறுத்து எடுத்துக்கிடுவோம். ஒரு ஸ்பூன் சீரகம், ஒரு ஸ்பூன் மிளகு சேர்த்து இதையும் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். அரிசியை 2-3 தடவை கழுவிட்டு நைட்டே ஊற வச்சுருங்க. ஊற வச்சுட்டு காலையில் கொஞ்சம் நேரம் நல்லா வெயிலில் காய வச்சு எடுத்துக்கலாம். இப்போ அரிசியை நல்லா வறுத்து எடுத்துருவோம். நல்லா அரிசி நல்லா பொரியணும். இப்போ நல்லா பொரிய விட்டு நம்ம எடுத்துடலாம். இதை இப்போ நான் 1/2 கிலோ அரிசி போட்டிருக்கேன். 1/2 கிலோ அரிசிக்கு 1/4 கிலோ கொள்ளு சேர்த்துக்கோங்க. இது நல்லா பொன் வறுவலாக வறுத்து எடுத்துக்கிடுவோம். இப்போ 150 பாசிப்பருப்பு சேர்த்து அதையும் வறுத்து எடுத்துடலாம். இப்போ 150 பார்லி அரிசி சேர்த்துக்கிடுவோம். இதையும் நல்லா வறுத்துருங்க. இப்போ எல்லாமே வறுத்துட்டு வறுத்து வச்சுருக்க வெள்ளைப்பூடு, சீரகம், மிளகையுமே அதோடு சேர்த்து கலந்து அரைச்சிடலாம். இது நான் மிக்சியில் சேர்த்து அரைச்சிருக்கேன். இதை நல்லா வலுவலுன்னு அரைச்சி எடுத்துருவோம். இந்த மாதிரி அரைச்சிட்டு சல்லடையில் வச்சு சலித்து எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இதில் நான் மிக்ஸரிங் கப்பில் ஒரு கப்பு மாவு எடுத்திருக்கேன். இப்போ இது வாங்க நம்ம கஞ்சி எப்படி காய்ச்சறதுன்னு பார்த்துடலாம். ஒரு கப்புக்கு ஒரு 1.5 கப்பு தண்ணி சேர்த்துக்கலாம். முதல்ல ஒரு கப்பு தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. கெட்டிப்படாமல் நல்லா கிளறிடலாம். கொஞ்சமாக தேவையான அளவு உப்பு போட்டு ஒரு 1/2 கப்பு தண்ணி சேர்த்து மொத்தம் 1.5 கப்பு தண்ணி சேர்த்துக்கோங்க. இதை நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு மூடி போட்டு மூடிட்டு ஒரு 3 நிமிஷம் அதை அப்படியே ஊற வச்சிடலாம். இப்போ கடாயை அடுப்பில் வச்சு ஒரு 3 கப்பு தண்ணி ஊற்றிக்கங்க. தண்ணி நல்லா கொதித்ததுக்கு பின்னாடி நம்ம கரைச்சி வச்சுருக்க மாவை ஊற்றிடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கெட்டிப்படாமல் கிண்டிடுங்க. ஒரு 2-3 தடவை அப்படியே கெட்டிப்படாமல் நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு மூடி போட்டு மூடிடுங்க. 3 நிமிஷம் கழித்து எடுத்து பார்ப்போம். கஞ்சி ரெடி ஆயிடுச்சு. இதில் நம்ம சேர்த்துருக்க தானியம் எல்லாமே கெட்ட நீர், கெட்ட கொழுப்புகள்லாம் குறைச்சிரும். தினந்தோறும் காலையில் கஞ்சியாவோ களியாவோ கூட வச்சு சாப்பிட்டுக்கலாம். ஒரு கப்பு கஞ்சியில் 2 டம்ளரு மோர் சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணதை அதையும் சேர்த்து கலந்து தினந்தோறும் காலை உணவாக இதை நீங்கள் குடிச்சிட்டு வந்தீங்கன்னா 1 மாதத்துலேயே உங்களுக்கு 5 கிலோ எடை குறைய ஆரம்பிச்சிடும். இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.